அன்புள்ள நண்பர்களே, கடந்த 200 வருடங்களாக நாம் நவீன வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். தாத்தா கோமணம் கட்டியிருந்தார், விவசாயத்தில் உழுதார்கள், வேலை செய்தார்கள், விவசாயம் நடந்தது, வணிகங்கள் நடந்தது, சந்தைகளில் போய் சாமான்கள் வாங்கினோம். ஒரு காலம் இருந்தது. சட்டையே போடாமல் நம்முடைய பெற்றோர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த 200 வருட நவீன காலம் மின்சார வருகைக்கு பிறகு நாம் மிகப்பெரிய அளவில் இந்த வாழ்க்கையை நாம் வெவ்வேறு வகையில் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். மின்சாரத்தால் ஏற்பட்டது வளர்ச்சியா, இல்லை நாம் இப்பொழுது எதையாவது கடந்த காலத்தை இழந்திருக்கிறோமா என்று வச்சு பார்க்கும்போது கடந்த கால இழப்பும் நடந்திருக்கிறது, நடந்த காலத்தினுடைய வளர்ச்சியும் நிகழ்ந்திருக்கிறது. நாமக்குத்தான் அது என்னவென்று பிடிக்க தெரியவில்லை. குறிப்பாக ஏனென்றால் நம்ம எல்லோரும் பந்தயம் கட்டும் குதிரையாக மூலதனத்தின் மீது ஒரு சவாரி செய்யக்கூடிய அளவிற்கு நம்ம மூலதனத்தில், அது டெல்லி சொன்ன மாதிரி நம்ம மூலதனமாக, நம்ம வாழ்க்கையும் மூலதனம் ஆயிடுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி உழைச்சாதான் வாழ முடியும். நீங்கள் வேகம் விரைவு, அந்த காலத்திலலாம் திண்ணை தூங்கினே இருப்பானுங்க. சாவடியில் அவன் பாட்டு படுத்து கிடப்பா. விவசாயம் வந்தால் ரைட்டு, இல்லைன்னா வராட்டியும் சரி 2 பானையில் 2 அரிசியை வச்சு தூங்கிடுவான். 3 மாதம் மழை பெய்யலைன்னா விவசாயம் பண்ண மாட்டான். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருக்க முடியாது. ஒரு ஓய்வு நாள் கூட நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும். துணியை துவைக்கணும். அன்றைக்கி தான் அவ்வளோ வேலையும் வந்து சேரும். ஓய்வு நாள்னு சொல்கிற ஓய்வு நாளுங்கிறது இப்போ கிடையாது. ஓய்வு நாள் மாதிரி இருக்கும், ஆனால் அன்றைக்கு தான் கூடுதல் உழைப்பு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் கடவுள் காப்பாற்றுவார் வானத்துலேருந்து அப்படின்னா நம்ம அந்த காலத்தில் நம்பினோம். அப்புறம் மேலே பகுத்தறிவு வச்சு இயற்கையை உணர்ந்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். உயிர்ச்சூழல், உழைப்பு, உற்பத்தி தான் நம்மளை காப்பாற்றும். உணவு, உருக்க, உடை, இருக்க இடம் போதும் அப்படின்னு நம்ம ஜீவராசிகள் மனிதர்கள்ட்டேருந்து, அதை வேறு விலங்குலேருந்து கற்றுக்கிட்டோம். நம்மளே உணவு உற்பத்தி பண்ணணும். விலங்குகள் உற்பத்தி பண்ண முடியாது. நம்ம விலங்குகளை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணணும். கால்நடைகள் நம்முடைய வளர்ச்சியும், நம்ம வீட்டுக்கு வந்த நாய்களும் நம்மளோட சேர்ந்து வந்துருச்சு. காட்டை விட்டு ஓநாய்கள்லாம் நம்ம கூட்டு நாயாக மாற்றிட்டோம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு சுற்றுச்சூழலுக்கான, நம்முடைய வாழ்க்கைக்கான வகையில் வாழ்ந்த மனிதன் வீடு கட்டாங்க. வீடுகள் இன்றைக்கி எத்தனை கோடிக்கணக்கான வீடுகள் கட்டி உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி சூழலில் இன்றைக்கி இந்த செல்ஃபோன் மூலிமா எல்லாரும் உட்காந்துறதுலேருந்து உலகத்தை இயக்குற அளவுக்கு எல்லார்ட்டையுமே ஒரு திறன் வந்துருச்சு. இன்றைக்கி பயணங்கள் போகிற போது இன்னமும் கூட நம்ம கிராமப்புறங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு நல்ல ஒரு மாட்டு மேலே ஒரு குருவி உட்காந்துட்டு தான் இருக்குது, அது மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கான். ஒரு மீன் தூண்டியில் போட்டு எங்கேயோ ஒருத்தன் பிடிச்சிட்டு தான் இருக்கான். பழசுகளில் ஒன்றும் காலாவதி ஆகலை. ஆனால் அந்தந்த உற்பத்தி உறவு முறை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா இடங்களையும் நடந்துக்கிட்டு. அதே சேர்ந்து கருத்து, அறிவு, பொருள், உணர்வு எல்லாம் சேர்ந்து இன்பம், துன்பம், உடல், மனம், எண்ணம் அப்படி சொல்லி நம்முடைய உடல் வளர்ச்சிதை மட்டும் இந்த 200 நூற்றாண்டுகளில் எப்போதும் தொடங்குகிற சமன்பாடுகள் இயற்கையோடு இந்த உலகத்தை இயங்க வைக்கிறது. நம்ம இந்த இயற்கையோடு கலந்துட்டோம். ஒரு காலத்தில் இயற்கையை எதிர்த்தோம். இப்போ இயற்கையை நம்மளும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம இயங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது. இயற்கை தன்னளவில் இயங்குது. அதே இந்த இடத்துல நம்ம எங்கே லார்ட் பாஸ்கரை பொறுத்த வேண்டியிருக்கு அப்படின்னா, காதல் என்கிறது இன்றைக்கு என்னவாக இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தலையை பிச்சுக்கிற வேண்டியது வந்துடும். இன்றைக்கெல்லாம் காதலை பற்றிலாம் நம்ம பேசவே முடியாது. காதல்லாம் என்னன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணவே முடியாது. கார்ல் மார்க்ஸ் அதை வர்க்க பகைமைம்பார். தொழிற்புறையில் வர்க்க பகைமைம்பார். ஆணுக்கு பெண்ணுக்கு தனித்தனி தொழில்கள் இருக்குன்றது அது ஒன்று சேராதும்பார். இயேசு சொல்லுவார், நான் உங்களை தந்தையிடமிருந்து மகனையும், மகனிடமிருந்து மகளையும், மகளிடமிருந்து தாயையும் பிரித்து போடவே நான் பூமிக்கு வந்தேன்னு அப்படின்னு சொல்லுவார். அது நடந்துகிட்டு இருக்கு. எல்லா வகையிலுமே அது நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி போக்கில் அது நடக்கலை, உளவியல் போக்கிலேயே நடந்திருக்கு. எல்லா வகையிலுமே நடந்திருக்கு. ஏன்னா நாம் மலைகளை போல சுமைகளை தூக்கி தெரிய முடியாது. மலைகளை சுமக்க முடியுமா? ஏதோ சுமைகள் இன்றைக்கி மலையளவு வளர்ந்துருக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஸோ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வெளியே போகிறோம். பாஸ்கர் இந்த கவிதை மூலிமா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் பாஸ்கரை சந்திக்கிறப்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தேன். முதல் ஒரு விடுதியில் என்னை பற்றி நிறைய தெரியும். சீமோன் ரூமுக்கெல்லாம் வர்றப்ப என்னை நிறையா பார்த்துக்காரு. நான் அதிகமாக பேசுனது இல்லையே ஒழிய நான் எங்கேயும் என்னை அடிக்கடி சந்திச்சுட்டு தான் இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு முறை வந்தப்போ திடீர்னு நானும் அவர் ஒரு அறை எடுத்து தங்கினோம். அப்போ அவர் தன்னுடைய ஸ்டேட்டஸாக சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு பல விசித்திரமான கதைகளை சொல்கிறாரு. ஒரு யதார்த்தத்தை மீறிய எல்லாமே ஒரு போஸ்ட்மார்டம் லைஃப்பை வாழ்ந்து முடிச்சுட்டு ஒரு கவிதையில் ஒரு ஆள் எப்படி இருப்பார், அந்த மாதிரி லைஃப்பில் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் எதுலேயும் பற்றற்றவராக இருந்திருக்கிறாரு, எல்லாத்தையும் கடந்து போகிறவராக இருந்திருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் செயல்திறனோட அதை இப்போ நம்ம குற்றமும் தண்டனையும் படிக்கிறோம். ஒரு காலத்தில் குற்றம்னா என்ன? குற்றம்னா தண்டனைக்குரியது. குற்றம் யதார்த்தமானது கிடையாது. ஆனால் குற்றம் யதார்த்தமானது, தண்டனை மட்டும் வன்முறையானது. ஃபூகா தான் சொல்கிறாரு. ஆனால் ஒரு குற்ற உணர்ச்சி உள்ள மனிதன் ஒருத்தருக்கு மேல் யாரையும் சொல்லக்கூடாது. மனிதன் செயல்களில் எது குற்றம், எது
சரி என்பதை யார் தீர்மானிக்கிறார்கள்? பொது சமூகமும் சிந்தனை சமூகம் நீதியும் சட்டங்கள் தான் தீர்மானிக்குது. அதுக்கான வரையறைகள் தான் வந்துருச்சு. அதுக்காக நம்ம ரோட்டில் லெஃப்ட் சைடில் தான் போகணும், ரைட் சைட்லாம் போனாலும் மீற முடியாது, அடிபட்டுருவோம். ஆனாலும் இந்த வாழ்க்கையை ஒரு இளைஞன் தன்னுடைய பருவ வயதிலிருந்து தொடங்குகிற ஒரு இளைஞன் ஒரே ஒரு காதலுக்காக தன்னை முழுமையாக சரணாகதி தளத்தில் ஒப்படைப்பது தான் இந்த அவள் நாம சங்கீர்த்தனம் என்ற ஒரு கவிதை. இந்த இடத்துல என்ன பிரிவு நடக்குது? ஆனால் காதல்ங்கிறது தேர்வும் சுயமரியாதையும் உடையது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். காதல்ங்கிறது சும்மா அப்படியே கண்டதும் காதல் கொண்டதெல்லாம் அந்த காலம். அது காதல் சுயமரியாதை உடையது. ஆனால் மிகவும் வெட்கக்கான வழிகளில் நம்ம அவற்றை பரிச்சை செய்து பார்க்கிறோம். அந்த காதலை நம்ம அது பயங்கரமாக கசக்கி அது என்னென்னமோ வகையில் அதை ட்ரை பண்ணுறோம். அது பொருந்தவே மாட்டேங்குது. ஏன்னா காதல்ங்கிறது ஒரு விளைவு தான். ஒரு செடியில் பூ பூக்கிற மாதிரி தான். ஆனால் செடி பூக்காத செடிகளும் உண்டு. அது மாதிரி ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்ப்பு கொண்டு கூட்டி பொருள் தான் காதல்ங்கிறது. காமமும் பௌதிக வாழ்க்கையும் உயிரியல் வாழ்க்கையும் விலங்குடைய வாழ்க்கையும் எதுவுமே எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம காதலை கொண்டு கூட்டி மதிப்பு கூட்டுறோம். மதிப்பு கூட்டிய பொருள் தான் காதல். அதுக்கு நம்ம நிறைய ஏமாற்று வேலைகளை செய்யணும். அதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம அலங்காரம் பண்ணுறோம். உலகத்தையே அலங்கரிக்கிறோம். பெண்களை மட்டும் பாடின கவிதைகள் மட்டும் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கவிதைகள் இருக்குது. 1 லட்சம் கவிதைக்கும் அந்த அலங்காரத்தை பாடினா அந்த பொண்ணை அதை வச்சு அலங்கரிச்சோம்னா அந்த பொண்ணு பேயாகவே மாறிடுவா. அந்த அளவுக்கு வர்ணிச்சிருக்கானுங்க. பேயாக மாறின கதையும் உண்டு, நீலிகளும் அணங்குகளும் உண்டு. அதனால் சும்மா நம்ம காதல்ன்ற முறையில் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு தான், கேம் தான். ஆணுக்கு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுக்குள்ளே எப்படி வேணா நீ ஏமாத்துறேன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் வந்துருச்சு. இதுலேயே ட்ரோல்லே போடுறான், இந்த உருட்டுறடா உனக்கு அப்படிலாம் வந்துருச்சு இப்போ. ஸோ நம்பிக்கை இல்லாத காலம் இல்லை, உண்மையாக இருக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. காதலின் பேரால் பல ஆயிரக்கணக்கான பெண்களை பலாயிரக்கணக்கான குடும்பங்களை அடைச்சி தொழுவத்தில் பூட்டி வேலையை மட்டும் செய்ய வச்சு இரட்டை உழைப்பு முறையில் பழிவாங்கின சமூகம் தான் நம்ம சமூகம். அவங்களுக்கு மனசும் கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஓட்டு உரிமை கிடையாதுலாம் இருந்தாங்க. சர்ச்சுகளெல்லாம் பெண்களை எரிச்சாங்க, பேய் பிடிச்சிருக்கலாம் எரிச்சாங்க. அந்த மாதிரி பெண்களுடைய. ஆனால் ஒரு பாஸ்கர் என்ன இந்த கவிதைக்குள்ளே என்ன வர்றாரு? ஒரு இன்மையை ஒரு பெண் ஒரு இன்மையாக இருக்கிறார். ஒரு ஆண் என்ன பண்ணுறான்னா ஒரு இன்மையை ஒரு விட்டில் பூச்சி போய் தொட்டு 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 இப்படியே கடைசி எத்துரும். ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய இன்மையை உருவப்படுத்தி தான் சரணாகதி ஆகிறதா ஒன்று சொல்கிற போது தான் அங்கே ஒரு சித்துநிலை அவருக்கு ஏற்படுது. சித்துநிலை என்பது என்ன? சித்துநிலை என்னென்ன? ஒரே விஷயத்தில் இறந்து மடிகிறது தான் சித்துநிலை. ஒரே ஒரு விஷயத்துக்காக. இந்த 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 அவள்நாம சங்கீதம் முழுக்கவே மரண குறிப்புகள் எழுதியிருக்கவே எல்லாமே வருது. சட்டை நிழல் வருது. இல்லுஸ்ட்ரேட்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. இல்லுஸ்ட்ரேஷன்லாம் எழுதியிருக்கிறாரு. சில நேரங்கள் மிஸ்டேக்லாம் கூட இருக்குது. ஆனால் மொழிகளுக்குள்ள அவர் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன பண்ணுறாரு? தன்னினைவு இழக்கிறார். தன்னினைவு இழக்க போகிறப்ப அது என்னென்னா அதர்ஸ்ன்ற வாசிக்கிறவனுக்கு இடையில் அவர் கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொடுக்க மாட்டாரு? அவனுக்கான புரிதலுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. கொஞ்சம் அதர்ஸ் பற்றியான விஷயங்களில் தான் தன்னுடைய கவிதைகளை சரசரசன்னு எழுதிட்டு போகிறப்ப எனக்கு அனுபவமாக இருக்க முன்னாடி அது கவிதை கடந்து ஓடி போயிடுது. இந்த பிடிச்சி நான் கவிதை பிடிச்சா அது திருப்பி எங்கேயோ போகுது வாழ் மாதிரி. அப்போ அதர்ஸ் பற்றியான கான்சியஸும் இந்த அவள்நாம சங்கீதத்தில் இருக்கக்கூடிய பாஸ்கருங்கிற நபர் இருக்கார்ல, அவர் நபரே இல்லை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரே ஒரு பெண் இந்த உலகத்தில், அது கற்பனாவாத பெண். நம்ம அதாவது காதலிக்கும் ஏதோ மனைவிக்குன்னு சொல்லுவாங்க. காதலி கற்பனாவத்தில் இருக்கலாம், மனைவி நிஜம் யதார்த்தம், ஒன்றும் செய்ய முடியாது. காதலியை பற்றி 100 கவிதை எழுதலாம், ஆனால் மனைவியை பற்றி எனக்கு இருக்க கவிதை எழுத நான் பார்த்ததே இல்லை. மனைவியை பற்றி ஒருத்தரோட காதல் இன்றைக்கி மனைவியே இல்லை, கணவனும் இல்லை. இன்றைக்கி காலமே மாறிடுச்சு, எல்லாம் கெட்டுக்கதராக போயிடுச்சு. நான் சொல்கிறேன், என்னதுக்கு சொல்கிறேன்னா, கற்பனாவாதத்துக்கும் நிஜத்துக்கும் இருக்கக்கூடிய பௌதிக இருத்தல் இருக்கக்கூடிய யதார்த்த விதிகள் இருக்கு இல்லையா, அது வர்க்க பகமை தான். நம்ம தான் கொண்டு கூட்டி அழகியல் சொற்களை பயன்படுத்தி அதை தான் கடவுளுக்கும் செஞ்சோம். நீ இல்லாட்டி நான் வாழ மாட்டேன் கடவுளே அப்படின்னு நான் சொன்னோம். ஆனால் இந்த கவிதையில் பாஸ்கர் என்ன பண்ணுறாருன்னா, முழுக்கவே அவள் கடவுளாக சித்தரிக்கல. உன்னுடைய இன்மையில் நான் வாழ்கிறேன், உன்னுடைய சார்பில் நான் வாழ்கிறேன். நான் ஒரு ஒரு என்ன சொல்கிறேன், என்ன சொன்னால் ஒரு ஒட்டுணியாக தான் நான் இருக்கேன். எனக்கு தனியாக உயிர் கிடையாது, எனக்கு தனி வாழ்க்கை கிடையாது. உன் உடம்பின் மீது ஒரு இடத்துல எழுதுறாரு, உன் உடம்பின் மீது நீ என்னும் கடல் வற்றும் முன் காலத்தின் துணையோடு உன் அருகில் கிடப்பேன். உன் ஆறுதலின் சாயையாவது என்னிடம் கொடுத்து விட்டு போ. உணர்வை தொட்டு வாழ்க்கையோடு விளையாடிய என் அருமையே, உன்னை என்னால் அதிகப்படியான வார்த்தைகளை கொண்டு திட்டக்கூட முடியவில்லை. என்னன்னா, நீ என்னை திட்டுனாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, எங்கள் ஊரில் வெக்கமான சூடு நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படிமா இல்லை. அது மாதிரி
இந்த ஒரு விஷயத்தில் பெண்ணுங்கிறத வந்து அவர் காலமுறை இழந்திருக்கிறாருன்னு நினச்சிட்டேன். இந்த கவிதைகளில் வந்து பெண்ணு இழப்பு அவருக்கு நிறையா நடந்திருக்கு. பெண்ணுங்கிற இழப்பு, பெண்ணுங்கிறது கற்பனாவாத இழப்பு இல்லை, நிஜத்திலே இழப்பு. அந்த இழப்பின் மீது ஒரு போராட்டம். அந்த காலத்தில் போர் நடக்கணும், இல்லாட்டி காதலிக்க, 2 தான் வாய்ப்பு. அகம்புறம், அந்த காலத்தில் காதலிக்கணும் இல்லாட்டி சண்டையில் போய் செத்துடணும். அதான் அகம்புறமாக வகுத்தான் சங்க இலக்கியத்தில். ஆனால் இந்த போர், இன்றைக்கி நவீன போர் என்னென்னா காதலை ஒரு போராக மாற்றியாச்சு. இன்னைக்கு காதல்ங்கிற ஒரு பெரும் போர், சில நேரத்தில் அக்கப்போர். ஆனால் இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்துக்குள்ள ஒரு சாகசம் காட்டுறது வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஊடலாகவும் விளையாட்டாகவும் நவீன காலம் சாதிச்சிருக்கு. அந்த கவிதையினுடைய அதனுடைய வடிவங்களாக தான் அவர் எழுதி பார்க்குறாரு. எவ்வளோதான் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட சரணாகதி ஆனாலும் கூட அதுக்குள்ளேயே அவருடைய இந்த அவள் நாம சங்கீதத்தில் முழுக்க ஒப்படைக்கிறாரு. அந்த ஒப்படைக்கிறதுக்குள்ளேயே நம்ம சொல்லுவோம்ல, நான் எல்லாமே நீ தான், ஆனால் ஒன்று நீ சிக்குவ ஒரு நாளைக்குன்ற உள்ளடக்கமும் இருக்குல்ல, எனக்காக ஒரு நாள் நீ சிக்கிறப்ப நான் வச்சுக்கிறேங்கிற உள்ளடக்கமும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த பண்பத்தை வெளிப்படுத்தாமல் ரொம்ப சிறப்பாக. அப்புறம் அவர் காமத்தையும் காதலையும் எப்படி பார்க்குறாரு, காமத்தை பற்றி ரொம்ப கம்மியாக இருக்குது, காதல் தான் இருக்குது. காமத்தை பற்றி என்ன நினைக்கிறாருன்னா, சில இடங்களில் காமத்தை அழகாக தொடர்றப்ப என்ன நடக்குது, நம்ம சின்ன வயசில் தந்திரங்கள் நிறையா பண்ணுவோம். எப்படியாவது ஒரு பொண்ணை வந்து எதையாவது எப்படியாவது கவர்ச்சியை பண்ணணும், லெட்ரு கொடுக்கணும். நான்லாம் லெட்ரு கொடுத்து மாட்டின்னு வந்தேன். நான்லாம் அது ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்து என்னையெல்லாம் கையெழுத்து போட வச்சு கண்டுபிடிச்சாங்க. நீ தான் எழுதுனியா, வேறு யாரும் வச்சு எழுதுனாங்களா அப்படின்னு. போன தெருவே வந்து தேடினாங்க, எவனா காதை கிடையாது கதவுல வச்சுட்டு போடுங்க அப்படின்னு. அப்போ அந்த சின்ன பருவத்தில் வந்து நம்ம யாராவது காதலிக்கலைன்னா ரொம்ப இப்போ கூட யாராவது நம்ம காதலிக்கிற ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும். யாராவது காதலிச்சுட்டே இருந்தால் தான் நல்லா இருக்காது. காதலிக்கிறது வந்து வெளியே தள்ளிட்டாங்கன்னா இருந்த பிரயோஜனம் அப்புறம் என்ன இருக்குது. அதனால் மனிதர்கள் என்னமே அந்த போர்க்காலம், அது சங்க இலக்கியம் எல்லாத்தையும் தாண்டி காதலிப்பதும் காதலிக்கப்படுவதும் நம்முடைய இறைமையாக மாறி இருக்கு. இப்போ அதிகம் காதலிக்கப்படுவதும் காதலிப்பதும் இறைமையாக மாறி இருக்கு. ஏன்னா காலம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த காதலுக்கும் காமத்துக்கும் வச்ச வரைகோடுகள் இருக்கு இல்லையா, ஒரு சொசைட்டி, கல்ச்சர் சொசைட்டி, அது மாதிரி ஒரு வன்முறையின் மேல் இந்த உலகத்தில் போரை விட வன்முறையானது, யுத்தங்களை விட வன்முறையானது இந்த காமத்துக்கும் காதலுக்கும் வரையப்பட்ட கோடுகள் இருக்கு இல்லையா. அதெல்லாம் பாஸ்கர் உடச்சி எறிகிறார். அதுக்குள்ளே தம்பி நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம், ஊட வராதுங்கிறது தான் நிறையா இருக்குது. அந்த பொண்ணுகிட்ட அவர் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக தான் பேசுகிறாரு. அந்த பொண்ணு அதுன்னு கேட்டால் எனக்கு என்ன பதிலுக்கு அது பொண்ணே இல்லை. அதுதான் எனக்கு இந்த கதை மொத்தத்திலே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஒரு பொண்ணு இப்போ என்ன தான் பசங்க மண்டையில் ஒரு கொட்டு விட்டுரும், என்ன ஓவராக தான் நடிக்கிறா அப்படின்னு மண்டையில் பண்ணேன். ஆனால் முழுக்க அப்படியே சரணாகதி ஆகிருக்காரு. அப்போ நான் நினச்சேன் சின்ன வயசுலேயே நம்மளை மாதிரி பிஞ்சில் படுத்த ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா டெலிஸ் கத்தாரி சொல்கிறாங்க, லாஸ்ட்டு இவங்க தான் லீஸ்ட்டு போஸ்ட் மாடர்னிஸ்ட்டு. நீ உலகத்தில் என்ன வேணால் வாழுங்க, எவ்வளோ சாதரியமாக வாழுங்க, எவ்வளோ சாகசமாக வாழுங்க, என்ன வேணால் சாதிங்க, என்ன வேணால் வெற்றிகரமாக வாழுங்க, ஆனால் காதலை தவிர உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு இல்லைன்றாங்க. எந்த வாய்ப்பும் கிடையாது. வாழ்கிற தவிரத்தில் காதலை தவிர சிறந்த வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடையாது. அப்படி காதலை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா நீங்கள் வாய்ப்பாக சொன்னீங்க பூரா அது பூரா சுமையாக மாறிடும். அந்த காதல் உணர்ச்சி தான் இந்த உலகத்தை இயக்குதுன்னு சொல்கிறேன் அந்த டெலிஸ் கத்தாரி. லவ் இஸ் மஸ்ட். இன்னைக்கு இருக்கிற வாய்ப்பு இந்த உலகத்தினுடைய மொத்தமும் 500 இடம் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அவ்வளவும் வச்சுட்டான். மனிதர்கள் நம்ம மேலே அவ்வளோ சுமையும் வச்சுட்டான், கடனை வச்சுட்டான். நம்மளாம் 14 லட்சம் கோடி கடனில் இருக்கோம் இந்தியர்கள் பூரா. நீ வீட்டுக்கு எப்படியாவது எந்த ஒரு சூழ்நிலையாவது நம்ம வந்து ஒரு பொறுப்பேற்றுக்கிற வேண்டியிருக்கு. இவன் சமீபத்தில் பொறுப்பு துறப்புன்னு ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. பொறுப்பு துறப்பு அதுக்கு பேர். கவிதையில் என்ன நடக்குதுன்னா அழிப்பாங்கதை அழிப்பான் கவிதையிலே வந்துருச்சு. அர்த்தம் வர மாதிரி இருக்குமா, ஸ்லேட் இல்லாத ஸ்லேட்டில் எழுதுப்பான், மறைஞ்சு நம்மளுக்கு மேஜிக் ஸ்லேட் மாதிரி. சில இடத்துல தம்பி பாஸ்கர் மேஜிக் ஸ்லேட் எழுதியிருக்கிறார். மேலே இருக்கிற பேப்பர் கொஞ்சம் நேரம் முடிய மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரிலாம் இப்போ அது சாகசம் தான். அதெல்லாம் வந்து நான் அப்படி சொன்னேன்னா சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம் பின்னாடி. ஏன்னா அவ்வளவு சத்தியங்களையும் உத்தரவாதங்களையும் கொடுக்க வேண்டியது இந்த காலத்தில். எதுவுமே உண்மை இல்லை. இந்த சத்தியங்கள், உத்தரவாதங்கள், கோட்பாடுகள், தத்துவங்கள் எதுவுமே அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்து காரியங்கள் சாதிப்பதற்காக மட்டும்தான் இருக்க ஒழியா நீண்ட காலம் யாருமே பொறுப்பேற்றுக்கிறாத ஒரு காலம் வந்துருச்சு. அது நான் காமத்திலையும் சொல்கிறேன், காதலையும் சொல்கிறேன். அது ஏன் வந்துச்சு அப்படின்னா ஆந்திலேயே தப்பு நடந்துருச்சு. அது முதல்ல துவக்கமே தப்பு. துவக்கத்திலே தப்பு நடந்த பிறகு சரி பண்ணி 2000 வருஷமாக சரி பண்ணி பார்த்தா இன்னும் சரி பண்ண முடியல. நான் தேர்வு என்ன சொல்கிறேன், தேர்வு இல்லை, தேர்வு மட்டும் இல்லை. அந்த இணக்கமான சூழலே, பதற்றமான சூழலில் தேர்வு எப்படி இருக்கும்? அச்சமும் பயம்தான் காரணமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சமூகத்தை அறிவு உள்ள சமூகம், பகுத்தறிவு உள்ள சமூகம், விஞ்ஞானவாதம் உள்ள சமூகம் தான் நிறைவேற்ற முடியும்.
அந்த சமூகத்தில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வரும். தேர்வுங்கிறது வேறு, தேர்வுங்கிறது முழுக்க வேறு. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆண் இருக்காங்க, எல்லா ஆண்களுக்கும் ஒரு பெண் இருக்காங்க. எப்படி சரி விகிதத்தில் இருக்கும்போது எப்படி ஒருத்தர் தேர்வு என்ன செய்யும் இருக்கும்? யாரோ ஒருத்தர் விரும்புவாங்க, யாரையோ ஒருத்தர் விரும்புவாங்க. என்னையும் அந்த பொண்ணு விரும்பக்காண்டி சூசைடெல்லாம் பண்ண முடியாது. என்னையை நான் காதலிக்கிறேங்கிறக்காண்டி நான் வந்து எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா இந்த தேர்வுகள் குறித்து நம்முடைய ஊர் அமைப்பு, வீடு, சாதி எல்லா அமைப்புகளும் ஒரு சில குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கு. இந்த தொகுப்பு அதுன்னு தப்பிச்சிருக்குங்கிறது தான் நான் பாஸ்கருக்குரிய இதை ஒரு சின்ன வயசுலேயே பாஸ்கர் வந்து இந்த மொத்த அமைப்புமே சிக்கலுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிற போது ஒரு பெண்ணை தியானிக்கக்கூடிய மௌனி மாதிரி, அலியாச்சுடர் மாதிரி, இன்னும் சில விஷயங்கள் மாதிரி ஒரு பெண்ணை தியானிப்பதன் மூலமாக விடுதலை அடைய முடியும்னு நம்பியிருக்காரு. அந்த விடுதலை அவருக்கு சாத்தியமாகட்டும். நன்றி, வணக்கம். ஒரு நாளின் பாதியை எனக்காக ஒதுக்கிய உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றி. நான் முழுமையானவன் அல்ல. கடும் பாறையின் இறுகுதலோடு உறவுகளை பிரிந்து உடும்பை போல சினிமாவை பற்றி கொண்டிருப்பவன். எப்படியாவது சினிமாவிற்குள் இருந்துவிட வேண்டும் என்ற முடிவோடு தான் திரைப்படங்களுக்கு போஸ்டர் வடிவமைப்பாளராக 100க்கும் மேலான திரைப்படங்களில் பணியாற்றினேன். எந்த வேலையை செய்தால் எளிதில் ஒரு திரைப்படத்தை இயக்கிவிடலாம் என்று நினைத்தவனோ அந்த வேலையை ஒரு அறைக்குள்ளிருந்து நகரவிடாமல் பல ஆண்டுகளாக சிரித்து விட்டது. அதனாலேயே சினிமா வடிவமைப்பை விட்டுவிட்டு புத்தக வடிவமைப்பாளராக ஆனேன். கனவுகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது இளைப்பாறும் மரங்களின் நிழல்களிலெல்லாம் கவிதைகளை எழுதி வைத்துவிட்டு வந்திருந்தேன். அவை ஒவ்வொன்றும் தொகுக்கப்பட்டு ஒவ்வொரு பிறந்த நாளிலும் நூல்களாக வெளியிடப்பட்டன. இப்படி எதிலும் முழுமையற்றவானா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றியவர்கள் சீமோன், அண்ணன் கரிகாலன், அண்ணன் யவனிகா, அண்ணன் ஐயப்ப மாதவன், நண்பர் வேடியப்பன், அண்ணன் ஞானதிரவியம், அண்ணன் பிரியம், எடிட்டர் பழனிவேல், காளான் மனோகரன், அண்ணன் ஆத்மாஜி, அம்பிகா இவர்கள்தான். இவர்கள் அமைத்த வழியில் நான் கண்டடைந்த அனைவரும் பின்னாட்களில் சிறந்த வழிகாட்டிகளாக மாறினார்கள். நான் படம் பண்ணுவதற்காக வந்தவன். என் கதை எனக்குள் பெருகி கொண்டு இருக்கிறது. அதன் கணம் தாங்காமல் சிலவற்றை இறக்கி வைத்தவைதான் என் கவிதைகள். என் கவிதைகள் குறித்து நீங்கள் பகிர்ந்த அத்தனை கருத்துக்களையும் திறந்த மனதோடு ஏற்கிறேன். மனம் திறந்து பேசியவர்கள், செவிடுமெடுத்தவர்கள், இந்நிகழ்வுக்கு உதவியவர்கள் என அனைவருக்கும் மற்றும் நண்பர்கள் ஹசீன், ரியாஸ் குரானா, சாதுரை, கனிமொழிஜி, சந்திரா தங்கராஜ், கௌதம் எல்லாருக்கும் நன்றி. சந்தோஷ், முக்கியமாக சந்தோஷ் தான் வந்து நிறைய வேலைகளில் எனக்கு ரொம்ப துணையாக இருந்திருக்காப்புல. அவருக்கு முக்கிய நன்றி. செஞ்சி தமிழினன் வந்திருக்காங்க, சேலத்திலேருந்து சீனிவாசன் வந்திருக்காரு, நண்பர் பாரிசாகரன், விவேகானந்தர் வந்திருக்காரு, அப்புறம் சத்யேந்திரன் இருக்கார், நடசிவகுமார், அண்ணா எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி.